ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னுடைய ரொட்டீன் தாங்க நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். என்னென்னு பார்த்திங்கன்னா, காலையில் ஒரு 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிடுவேன். நான் எழுந்திரிச்சிட்டு முதல் வேலை காலையில் நைட்டு வச்ச குழம்புமே கொஞ்சம் இருந்துச்சு. சரி, அதையுமே சூடு பண்ணிட்டு அதை விட முதல் வேலை எனக்கு டீ வைக்கணும் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு டீ தாங்க நான் ஃபஸ்ட்டு வைப்பேன். ஏன்னா இவ்வளோ டீ வச்சுருக்கேன் தானே பார்க்குறீங்க, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம கம்பெனியில் வேலை செய்கிறாங்களா, அவங்களுக்கு சேர்த்து நான் காலையிலே டீ வச்சுருவேன். அப்போ தான் சரி 3:30 மணிக்கு இஞ்சியில் தட்டி போடுறனால 3:30 மணிக்கு குடிக்கும் போது நல்லாயிருக்கும். அதனால் அதை நிறையாவே டீ வச்சுருவேன் தாராளமாக. நைட்டெல்லாம் வீடெல்லாம் கூட்டலை அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சதும் வீட்டெல்லாம் சுத்தமாக கூட்டி விட்டுருவேன். கிச்சனு அவங்க தூங்குகிற இடத்த மட்டும் விட்டுட்டு மற்ற ரூமெல்லாம் கூட்டி விட்டுட்டு, பெருசாலாம் ரூம் இல்லைங்க, 2 ரூம்பு தாங்க, அதை கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் சரி வெளியே கொஞ்சம் குளிராக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் சரி தலைக்கு கட்டிட்டு அப்படியே வெளியில் போகலாம் அப்படின்னு. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கதவுக்கு பக்கத்தில் ஒரு கண்ணாடி தெரியுது பார்த்திங்களா, அந்த கண்ணாடி வெளியே பார்ப்பேன். வெளியிலலாம் ஏதாவது தெரியுதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்த புதுசில். இப்போ அந்த கண்ணாடி இருக்கிறதையும் மறந்தாச்சு. அதே மாதிரி இந்த கேட்டு, இந்த லேசர் கட்டிங் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இந்த வெளியே பார்ப்பேன் இருட்டாக இருக்குது என்ன. லைட்டெல்லாம் போட மாட்டேன், லைட்டெல்லாம் போடாமல் பார்ப்பேன் என்ன யாராச்சும் நிற்கிறாங்களா என்ன ஏதுன்ட்டு. ஆனால் இப்போல்லாம் அது இருக்கிறதையும் மறந்தாச்சு. அந்த கட்டிங், அந்த லேசர் கட்டிங் இருக்கிறதே மறந்தாச்சு. இப்போ நான் பாட்டு வருவேன், நான் பாட்டு கேட்டை திறப்பேன். இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு வெளியே வந்தோடனே போட்டிக்கு லைட்டு போட்டு விட்டு வெளியே லைட்டையும் போட்டு விட்ருவேன். போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா சரி பார்ப்பேன். வெளியில் போய் பார்த்துட்டு சுற்றி முற்றி பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அங்கேயே நின்றுட்டு அதுக்கப்புறம் தாங்க வாசல் கூட்டுவேன். இந்த எஜ்ஜுலேருந்து அந்த எஜ்ஜு வரைக்கும் நல்லா அடிக்கும் தலையை சுத்தமாக கூட்டி விட்டுறது. கூட்டி விட்டுட்டு கிட்டத்தட்ட வாசல் கூட்டி தெளிக்கிறதுக்கு, வாசல் கூட்டுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடும் எனக்கு. அதெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லைங்க வாசல்லாம். ஆனால் ரோடு தான். ரோடுனால நம்ம வீட்டு முன்னாடி இருக்குல்ல, நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். ஏன்னா நம்ம பிள்ளைங்க ஓடும் விளையாடும், ஒரு முள் கல் இருக்கும், அதனால் சுத்தமாக கூட்டி விட்டுருவேன் நான். அதனால் அப்படி கூட்டி விட்டுட்டு இதில் என்னென்னு பார்த்திங்கன்னா காலையில் தண்ணி வேறு வந்துடுச்சு நேரத்தில். சரி இப்போ அந்த தண்ணி ஆஃப் பண்ணி வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் யாருமே எந்திரிக்கலை, நான் மட்டும் தான் எந்திரிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் சரி தண்ணி ஆஃப் பண்ணிட்டு இதில் என்னன்னு கேட்டால், நம்ம எவ்வளோ சீக்கிரம் எந்திரிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு உடம்புக்கும் நல்லது, நம்மளுக்கு வேலையும் டக்கு டக்குன்னு முடியும், நம்ம நல்லா பாசிட்டிவாகவும் இருக்கலாம். அதில் எந்திரிச்சதும் வேலை கண்ணை நல்லா திறந்துக்கிட்டு தண்ணி சடா தடான்னு கண்ணிலே ஊற்றிடுவேன். அப்படியே பளிச்சுன்னு அந்த தூக்கம் போயிடும் நம்மளுக்கு. அந்த தூக்கம் கலக்கம்னே இருக்காது, அது நல்லா ஃப்ரெஷ் ஆகிரும். அப்படி தான் எந்திரிச்சோன்னே பண்ணுவேன். அதுக்கப்புறம் வாசல்லாம் கூட்டி விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓஸ் இருக்குது. நான் கையில் தான் எல்லாம் தெளிக்கணும். தண்ணி வாசலில் தெளிக்கிறப்ப நம்ம கையில் தான் தெளிக்கணும், அதுதான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதுவுமே எனக்கு ஒரு அம்மா சொன்னாங்க, ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான் அது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி தான் செய்யணும் முறைப்படி பார்த்தா. நான் என்ன பண்ணுவேன்னா, வெளியில் ஓஸ் இருக்குது, அந்த ஓஸ் எடுத்து நம்ம அந்த எஜ்ஜு வரைக்கும், இந்த எஜ்ஜுலேருந்து நம்ம பிடிச்சோம்னா நமக்கு எனக்கு கூட்டுறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகுது. தண்ணியெல்லாம் தெளித்து விடுறதுல அது ஒரு 1/4 மணி நேரம் ஆயிரும், 3/4 மணி நேரம் அதுக்கே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஓஸ் இருக்குது வெளியே. அந்த ஓஸ் எடுத்து பிடிச்சி விட்டுருவேன் நான். நல்லா சுத்தமாக நல்லா சுலம்பு ஊற்றி விட்டுறது. ஏன்னா சிமெண்ட் ரோடு வேறையா, அதனால் ஏற்கனவே அவங்க போட்ட ரோடு அவ்வளோ இதாக இருக்குது, அங்கங்கே உடஞ்சி போய் இருக்குது. அப்போ நான் இந்த காரை போடும்போது கொஞ்சம் கொஞ்சம் கலவையை வச்சு அமுத்தி விட்டேன். அப்படி ஏன்னா நம்ம அங்கிட்டு இங்கிட்டு இருந்தால் கூட சரி சொல்லலாம், நம்ம வீட்டு வாசல் முன்னாடி இருக்குதுல்ல, அதனால் நல்லா சுத்தமாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் பண்ணுவேன். நல்லா சுலம்ப ஊற்றி விட்டுருவேங்க, தண்ணியை நல்லா அடிக்கும் தலைக்கும். பெருசாக ஒன்றும் பயமெல்லாம் தெரியறதில்ல இப்போ, ஃபஸ்ட்டு மாதிரிலாம் தைரியமாக தான் இருக்குது வெளியே வர்றது. ஆனால் காலை நேரம் இந்த மார்க்கெட் போகிறவங்களாம் போவாங்க. அப்படி அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்கட்டும், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் நான் பார்த்துட்ருக்குது. வாசலுக்கெல்லாம் தண்ணி தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பேர் சாத்திட்டு வந்துட்டேன். உள்ளே வந்துட்டு அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் அந்த ரோடு இழுத்து இப்போவே ஊற்றவே காஞ்சிருச்சு.
தண்ணியெல்லாம் இழுத்து நல்லா ட்ரை ஆயிடும் இல்லையா, அதுக்கப்புறமா கோலம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்து மற்ற வேலை கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருந்ததெல்லாம் அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியே போனேன். வெளியே போய் அதுக்கப்புறம் தான் கோலம் போட கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா விடிஞ்சிருச்சுங்க. சரி, எனக்கு கோலம் போட தெரியாதா, சரி பார்த்து பார்த்து கொஞ்சம் பொறுமையாக போடுவேன். கொஞ்சம் பார்க்குற கொஞ்சம் நல்லா இருந்து போட்டால் தானே நல்லா இருக்குது, இல்லைன்னு கேவலமாக போட்டால் அது எப்படி இருக்கும், போகிறவங்க வரவங்களாம் என்ன இப்படி போட்டிருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கோலம் போட தெரியாட்டினாலும் கொஞ்சம் பொறுமையாக போடுறதுங்க. அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து தண்ணி வேறு வந்துருச்சா, நல்ல தண்ணி. அவசரமாக ஏதோ சும்மா அங்கிட்டு இழுத்து விட்டுட்டு வந்துட்டேன். வந்துட்டு தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்னத்தை எழுப்புறது அப்படின்னு நினச்சேன். இவர் சொல்லியிருந்தாரு கம்பெனியில் வேலை இருக்கனால இந்த நேரத்தில் எழுப்பி விடுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன், எழுப்பலாமா வேண்டாமான்னு யோசனை எனக்கு, என்னத்தை எழுப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க வந்து மேலே மாடியில் கட்டு தூக்குவாங்க, சமைப்பாங்களா, அதனால எனக்கு அதுவே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். மேலே கீழே ஏறி இறங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் சரி கொஞ்சம் நேரம் வரைக்கும் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. என்னத்தான் ஆகிருப்போது, ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் தூங்குறதுனால நம்மளுக்கு என்ன குறைஞ்சா போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து நான் ஒரு குடம் தண்ணி தூக்கிட்டு வரும்போதே அவங்க எழுந்திரிச்சிட்டாங்க. அப்புறம் நான் ஒரு குடம் பிடிச்சி தூக்கிட்டு வரும்போதே இவங்க எந்திரிச்சு டக்குன்னு வந்துட்டாங்க அவங்களாவே. அதோட சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிடிச்சி கொடுத்தேன். அவங்க வந்து தூக்கிட்டு வந்து ஊற்றுனாங்க ட்ரம்மில். நான் வந்து பிடிச்சி வாசல் வரைக்கும் தூக்கிட்டு வந்தேன். அவங்க வந்து அப்படியே எடுத்துகிட்டு போய் ஊற்றி ஓரளவுக்கு அந்த ட்ரம்மு வந்து நெப்பி வச்சிட்டாங்க. இருந்தாலும் ஹெல்ப் பண்ணும்போது கொஞ்சம் மனசுக்கு நல்லா தானே இருக்குது. நான் நம்மளே ஒரே ஆள் அந்த வேலையும் இந்த வேலையும் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யும்போது இன்னொருத்தவங்க வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும்போது இன்னொருத்தவங்க என்ன நம்ம வீட்டுக்கார் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும்போது நம்மளுக்கு மனசுக்கு எவ்வளோ ஒரு இதாக இருக்குது, ஐயோ அப்படி ஆனந்தமாக இருக்குது. அப்படி தாங்க இருந்துச்சு எனக்கும். அதுக்கப்புறம் வந்து டீ வச்சிருந்தேன். அவங்களுக்கு வந்து முதல் வேலை டீ கொடுத்துடணும். டீ கொடுக்கலன்னா அது என்னமோ ஒரு மாதிரி மூஞ்சியில் அடிச்சாப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு டீ இருக்கணும் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து டீ ஃபஸ்ட்டு ஊற்றி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் பிள்ளையுமே எந்திரிச்சிட்டாளா என் கூடவே 5:45 எந்திரிச்சாச்சு. நான் எந்திரிச்சதுமே நான் வந்து 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன். இவன் 5:45 எழுந்திரிச்சிட்டா. அப்புறம் போய் தூங்கு பாப்பா, இந்நேரத்துக்கு எழுந்திரிச்சி என்ன சாமி பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் வந்து இல்லைம்மா எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் என்னென்னா நான் வந்து பக்கத்தில் தூங்கணும். அதுக்கு நான் எந்திரிச்சு, அது குழந்தையிலேருந்தே அந்த மாதிரி நான் எந்திரிச்சிட்டேன் அப்படின்னால அது வந்து ஒரு நேரம் அசந்து தூங்கிருச்சுன்னா தூங்கிடும். நான் வந்து எந்திரிச்சிட்டேன் அப்படின்னா டக்குன்னு எந்திரிச்சிடும். அப்புறம் வந்து இவங்க தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு வந்து ட்ரம்மெல்லாம் நெப்பிட்டாங்க. அப்புறம் சரி பிள்ளைங்களும் ரெண்டு பிள்ளையுமே, அந்த பிள்ளையுமே எந்திரிச்சிச்சு, பெரிய பொண்ணுமே எந்திரிச்சிட்டு சரிடா ப்ரெஷ் பண்ணி குளிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த தண்ணியை பிடிச்சிட்டு வந்து ஊற்றிக்கிட்டு இருந்தேங்க. பிடிச்சி கொடுத்தேன், அவங்க கொண்டு வந்து ஊற்றுனாங்க. அதோட சரி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி நானுமே, சின்ன பிள்ளை வந்து நல்ல ஷார்ப்பு, எனக்கு முன்னே வந்து குளிச்சுட்டு துணியெல்லாம் மாற்றிட்டு ரெடி ஆயிடுச்சு. ஒரு 6:30 போலலாம் நல்லா ஆள் ரெடி ஆயிடுச்சு, எல்லா துணியெல்லாம் மாற்றி ஸ்கூல் போகிற மாதிரி. அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு நானுமே போய் ஃப்ரெஷ் ஆகி தலையை ஃபஸ்ட்டு சீவினேன். தலையெல்லாம் கசகசன்னு இருந்துச்சு, தலையெல்லாம் சீவிட்டு அதுக்கப்புறமே குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தாங்க கிச்சனுக்குள்ளேயே வந்து அதாவது மற்ற வெளி வேலையெல்லாம் முடிச்சிட்டோன்னா கிச்சனுக்குள்ளே வந்தோன்னா டக்குன்னு இல்லைன்னா ஒன்றுக்கு ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கணும். அப்புறம் வந்து நேற்று நைட்டு செஞ்ச சப்பாத்தி முட்டை கிரேவியுமே இருந்தது. காலையிலேக்கு வந்து பிள்ளைங்களை கேட்டேன், நாங்கள் அதையவே சாப்பிட்டுக்குறோம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இன்றைக்கி வந்து வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ணலான்னு இருந்தேன். அதாவது தண்ணி வருது, இந்த வேறு ஏதாவது ஒரு வேலை இருக்குது, எங்கே வெளியே போகணும் அப்படின்னா இந்த மாதிரி சாப்பாடு செஞ்சுக்கிறது டக்குன்னு முடிஞ்சிரும்ல அப்படின்னு சொல்லிட்டு. வெஜிடபிள் பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு, அதாவது வெஜிடபிள் பிரியாணியே செஞ்சாலும் எல்லாருக்கும் இறங்காதுங்க. ஒரு நேரம் தான் சாப்பிடுவாங்க அதையுமே. அதனால் வந்து ஒரு பக்கம் வந்து ஒயிட் ரைஸ் வைக்கலான்னு சொல்லிட்டு அந்த பானையில் வைக்கிறதுக்காக வச்சுட்டேங்க.
இந்த பக்கம் சரி வந்து குக்கரில் வந்து காய் பிரியாணி செய்யலாம், வெஜிடபிள் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி வெங்காயமெல்லாம் கட் பண்ணி, ஏன்னா கட் பண்ணுறதெல்லாம் காமிச்சேன்னா நீங்கள் கடுப்பாயிருவீங்க, அதனால நான் அதெல்லாம் காமிக்கலை. கட் பண்ணும் போதெல்லாம் வீடியோவே எடுக்கலை நான். அதனால் பச்சை மிளகா 2 போட்டிருந்தேன்ல தாளிக்கிறதுக்கு, அந்த பச்சை மிளகாவோட இது வந்து அப்படியே எண்ணெயோட கையில் தெரிச்சிருச்சு. அது ஒரே எரிச்சல். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பட்டாணி சுண்டல் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நான் ஊற வச்சு ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிடுவேன். எனக்கு அப்போ தான் ஈஸியாக வந்து டக்கு டக்குன்னு ஏதோ ஒன்று செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொன்று கேட்டால் நம்ம வந்து இந்த மாதிரி ஊற வச்சுட்டோம் அப்படின்னு, ஏன்னா பாக்கெட்டெல்லாம் வாங்கினோம்னா நம்ம கட்டுப்படி ஆகாது, கொஞ்சோண்டு இருக்கும், அது எந்த மூளைக்கு பற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தாராளமாக ஊற வச்சுக்கிடுவேன். ஊற வச்சுட்டு இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அரிசி தான் போட்டேன். 2 கைப்பிடி சுண்டலுங்கிற பட்டாணி போட்டு நல்லா தாராளமாக, ஏன்னா அந்த சோறு கூட அது வெந்து வரையில் மாவு மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் அதையுமே தாளித்து விட்டுட்டு எல்லாத்தையும் அது மாதிரி இஞ்சி பூண்டும் அப்படி தான் அரைச்சி வச்சுக்குவேன். நான் அரைச்சி பேஸ்ட் பண்ணி டப்பாவில் போட்டு வச்சுக்குவேன் தாராளமாக. நம்ம அந்த டைமில் அரைச்சோம்னு வைங்களேன், நம்ம என்ன 1 ஸ்பூனு வேணுமா 1/2 ஸ்பூன் வேணுமா அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆகும். இதுனா அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நம்ம தாராளமாக ஒரு 2 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்குவேங்க. டக்குன்னு வேலையும் முடியும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாத்தையுமே ஒட்டுக்கா போட்டு தாளித்து விட்டுட்டு காயெல்லாம் போட்டு இஞ்சி பூண்டெல்லாம் பேஸ்ட்டெல்லாம் போட்டு எல்லாம் வதக்கி விட்டு தாளித்து விட்டேங்க. தாளித்து விட்டுட்டு குக்கரை மூடி வச்சுட்டு சரி அப்படியே ஒரு டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீயை தாங்க போட்டு குடிச்சிக்கிட்டு இருந்தேன். என்ன நீங்கள் எதை போடுறீங்க அப்படின்னு கூட பார்க்காதீங்க. நான் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து இந்த வரக்காப்பி வச்சு தருவாங்க எங்கள் அம்மாச்சி. அதை என்ன பண்ணுவோம், அதில் அந்த சத்து மாவு இருக்கு இல்லையா, அந்த சத்து மாவை வந்து உள்ளுக்குள்ளே போட்டு குடிப்பேங்க. அதுதான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். அப்புறம் வந்து சாப்பாட்டுக்குமே வந்து நான் வந்து வீட்டில் அரைச்ச மசாலா மட்டும்தான் ஒரு 1/2 ஸ்பூனு அவ்வளோதான். வேறு எந்த மசாலாவும் போட மாட்டேன். 2 பச்சை மிளகா போடுவேன், அவ்வளோதான். அதுவே எனக்கு நல்லா டேஸ்ட்டாக வந்துடும் சாப்பாடு. அந்த சத்து மாவு போட்டு ஆற்றி குடித்தோம்னா அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் குடிக்க. அப்படியே பழகி சிறுசுலேருந்தே அப்படி தான் குடிப்பேன். குடிச்சிட்டு சாப்பாடுலையும் குக்கரெல்லாம் மூடி வச்சுட்டு, இதில் எனக்கு பெரிய வேலை அப்படின்னா என் பிள்ளைங்களுக்கு தலை சீவுறது தான். ஐயோ, அதுங்களுக்கு சீவுறதுக்குள்ளேயும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிரும். ஒன்று வந்து இங்கிட்டு இழுத்துக்கிட்டு போகும், ஒன்று அங்கிட்டு இழுத்துக்கிட்டு போகும், ஒன்று அங்கே சொரியுதுங்கும் இங்கே பண்ணுதுங்கும், அப்படி பண்ணுவாங்க. 2 பேருமா மாற்றி பண்ணுவாங்க. அது இந்த சின்ன பிள்ளைலாம் சொல்லவே வேண்டாம். கரெக்டாக தலை சீவ போகையில் அம்மா எனக்கு அங்கே சொரியுது, தண்ணி தவிக்குது, பாத்ரூம் வருது, ஏம்மா இழுக்கிறீங்க, சிக்கு இருந்தால் இழுக்க தான் செய்வாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணோம்னா அது டென்ஷன் ஆகுங்க அந்த பிள்ளை. அப்படி தான் தலை சீவி முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு ஒரு வழி ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணி சாப்பாடுமே வந்து ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுருவேங்க. அந்த 2 சாப்பாடுமே எனக்கு ரெடி ஆயிடுச்சு. ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஃபனுக்குமே அவங்களுக்கு லன்ச் பேக் பண்ணி வச்சுட்டு, இன்றைக்கி வந்து ஆனியன் இதெல்லாம் பண்ணலைங்க. நான் தயிரை வாங்கி டிஃபனில் ஊற்றி கொடுத்து விட்டுட்டேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டுக்குங்கடா பிணைஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொடுத்து விட்டுட்டு, அப்புறம் வந்து நானுமே வந்து நைட்டு செஞ்ச சப்பாத்தி இதெல்லாம் இருந்துச்சா, முட்டை கிரேவிலாம், அதை வச்சு ஆளுக்கு 2 வச்சு உட்காந்து சாப்பிட்டுட்டு காலையிலேருந்து நடந்து அந்த ஒரு கொஞ்ச நேரம் உட்காந்தே பாருங்க, அப்படியே காலுக்கே ஒரு மாதிரியாக இருந்ததுங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ பரபரக்க வேலை நடக்கும் காலையில் நேரம்லாம். அப்புறம் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு பிள்ளைங்களையும் அனுப்பிச்சி விட்டுட்டு நம்மளும் அப்படியே கிளம்பி கம்பெனிக்கு போக வேண்டியதான், வேலைக்கு. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணி தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு போர் அடிக்காதுன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்தால் பாருங்கள், பிடிக்கும். மறக்காமல் சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வந்து வேலை கரெக்டாக இருக்கும், காலையில் எழுந்திரிச்சா பிள்ளைங்களை தாட்டுற வரைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, சொல்கிறேன். நடுவுலையா
ஓகே பாய்.